கன்ஃபிட்பா அவர்களுக்கு ஷால்வை போர்த்தி மரியாதை செலுத்திய ரோட்டரி சங்க தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக அகரப்பொதக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி அவர்களை இங்கு வாழ்த்துரை வழங்க மேடைக்கு அழைக்கின்றேன். கன்ஃபிட் ஜிம் சிவா ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்திய இராணுவ தினத்தை முன்னிட்டு இராணுவ வீரர்களுக்கு கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு கொடியேற்றி சிறப்பித்து சென்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் விஏஓஸ்க்கும் மற்றும் நேசக்கரம் தொழிலதிபர்கள் மற்றும் பெரியவர்கள், கன்ஃபிட் ஜிம்மினுடைய மாணவ மாணவிகள், கன்ஃபிட் ஜிம்மினுடைய நிறுவனர் சகோதரர் சிவா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இராணுவம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி. உண்மையிலேயே இன்றைக்கி நான் கூட வர மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இல்லை, அவ்வளோ ஃபீவராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இராணுவ தினத்தை எப்படியும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்திருக்கேன்னா அது நம்மளுடைய இராணுவ வீரருக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை. இந்த மரியாதை இந்த இராணுவம்னு சொன்னோன்னே நானே எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ஒரு வாரம் ஃபீவராக இருந்த நானே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன்னா அப்போ அவங்களுடைய பணி எப்பேற்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு கருவறையில் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை இராணுவ வீரர்கள் கொடுக்கறதுனால தான் நாம் நிம்மதியாக நாட்டில் தூங்கிட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த இராணுவ வீரர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கடமையை செய்யணும். ப்ளஸ் அவர்களுக்கு நம்ம நம்மளுடைய வணக்கத்தை தெரிவிக்கிற ஒரு நாள் தான் இந்த நாள். இராணுவ தினம் அப்படின்னா என்னென்ன ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்கிறேன். இராணுவ தினம் எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 1949 ஜனவரி 15 கொண்டாடுறாங்க. இப்போ நாமளும் அப்போ தான் கொண்டாடி இருக்கணும், கொடியேற்றி ஜனவரி 15 தான் கொண்டாடி இருக்கணும். அன்றைக்கி நமக்கு மாட்டுப் பொங்கல், அதனால் அந்த தினத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க சகோதரர் சிவா அவர்கள். இப்போ காலையில் கொடியேற்றக்குள்ளே நமக்கெல்லாம் உண்மையிலே எப்படி இருந்துச்சு, வருஷம் கொடியேற்றுறோம், 2 தடவை கொடியேற்றுறோம். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் 2 நாள் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொடியேற்றுறோம். எப்போ ஏற்றினாலும் சரி அந்த இராணுவ வீரர்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. தியாக செம்மல்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அப்படியே நமக்கு வருவாங்க, உடம்பெல்லாம் சிலுத்துரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த கொடி அப்படியே முன்னாள் ஒன்றிய தலைவர் கொடி ஏற்றி பறக்குது, அப்படியே உண்மையிலே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மரியாதையை இந்த இராணுவ வீரர்கள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் இந்த நாளில் வணக்கத்தை செலுத்திக்குவோம். இந்த ஜனவரி 15ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் 1949 கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் அந்த தினத்தை அன்னையிலேருந்து கொண்டாடுறோம்? நம்ம சுதந்திரம் 1947 வாங்கணும், ஏன் 49 ஜனவரி 15 செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்துச்சு. பிரிட்டிஷினுடைய தளபதி தான் இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தார். அந்த தளபதியை மாற்றி நம்மளுடைய இந்திய நாட்டிலேருந்தே 2 தலைவர்கள், 2 பேர் தளபதிக்கு தகுதியாக இருந்தாங்க. அந்த இராணுவ தளபதிக்கு தகுதியாக இருக்கிறவங்க 5 ஸ்டார் அணிஞ்ச பதவியில் உரியவங்களாக இருக்கணும், 5 ஸ்டார் அணிஞ்சிருக்கணும். அது மாதிரி இருந்ததில் ஒருத்தர் தான் கரியப்பா அப்படின்னு சொல்கிறவர். அவர் ஏன் செலக்ட் பண்ணாங்க, 2 பேர் இருந்தாங்க, அதில் ஏன் கரியப்பா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவர் 1947 பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இடையில் சண்டை நடந்துருந்துச்சுல, அப்போ மேற்கு பகுதியில் மிக சிறப்பாக இராணுவத்தை வழிநடத்தி அந்த நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்புக்கும் வெற்றிக்கும் கட்டமைப்புக்கும் மிக சிறந்த ஒரு பங்காற்றினவர் கரியப்பா. அவர் நம்ம நாட்டினுடைய இந்திய திருநாட்டினுடைய தளபதியாக பதவி ஏற்ற நாள் தான் இந்த இராணுவ தினம். இந்த இராணுவ தினத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லி மற்றும் அதாவது இராணுவ கட்டளை தளம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் இராணுவ கட்டளைகள் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இப்போ லக்னோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும்
இது மாதிரி இராணுவ தினம் மிக சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அந்த நாளில் ஜனவரி 15. அப்போ பார்த்திங்கன்னா இராணுவ அணிவகுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் இராணுவத்தில் வந்து என்னென்ன கருவிகள்லாம் வந்து புதுசாக இப்போதைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அந்த கருவிகள்லாம் வந்து காட்சிப்படுத்தப்படும். அதே மாதிரி கலை பண்பாடு அது சார்ந்த அணிவகுப்புகள் இருக்கும். அடுத்து இராணுவ வீரர்கள் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க நாட்டுக்கு அது வந்து காட்சிப்படுத்தப்பட்டு அது அமைச்சிருப்பாங்க. இதேமாரி அணிவகுப்புகள் நடக்கும். இப்போ இது இது ஏன் நடத்தணும் அப்படின்னு கேட்டால், இது நடத்தும் போது மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் நடத்துகிறாங்க. அப்போ நடத்தும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் நாம் இந்தியர்கள், நம் நாட்டிற்காக இராணுவம் வந்து இவ்வளவு பாடுபடுகிறது என்ற உணர்வு வந்து ஏற்படுது. அதோட நாம் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜனவரி 15 இராணுவ தினத்துக்கு கொடியேற்றி நமக்கு முகம் தெரிந்த முகம் தெரியாத அத்தனை இராணுவ வீரர்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துகின்ற ஒரு தினம்தான் இந்த ஜனவரி 15. இந்த நாளை வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, நான் இந்த கன்ஃபிட் ஜிம்மோடைய மாணவி, அதாவது நான் வந்து ஒரு பள்ளியினுடைய நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தாலும் இந்த கன்ஃபிட் ஜிம்முடைய ஒரு மாணவி என்று சொல்கிறதுல வந்து நான் பெருமை அடைகிறேன். என்னுடைய குரு சிவா அவர்கள் என்று சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் நிறைய இடத்துல வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சின்ன வயசு என்னுடைய மகன் வயது தான் சிவாவுக்கு இருந்தாலும் என்னுடைய குருவாக நான் வந்து ஏற்றுட்ருக்கேன். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து மிக சிறப்பானது, சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த வயசில் வந்து கிட்டத்தட்ட 30 வயசில் வந்து எப்படி இருப்பாங்க இளைஞர்கள்ங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று தான். ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்டவர் வந்து சிவா. அவர்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் உடையவரோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். அதனால் இந்த கன்ஃபிட் ஜிம்முடைய ஒரு மாணவியாக தொடர்ந்து நான் 3 ஆண்டுகளாக இருக்கேன். சாரை பற்றி தெரியும், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து புதுமையாக இருக்கும். நாம் யோசிக்கிறது மாதிரியே இருக்காது, அதை விட பல மடங்கு புதுமையாக இருக்கும். இராணுவ தினம் கொண்டாடுறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இந்த வயசில் வந்து இவ்வளோ பெரிய உங்களே சாம்பவான்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, அவங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயம் வந்து சகோதரர் சிவாட்ட வந்து நான் பார்க்குறேன். தொடர்ந்து அவருடைய மாணவியாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தணும், நாங்களும் கண்டிப்பாக கலந்துப்போம், உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி இராணுவ தினத்தை முன்னிட்டு அனைத்து நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.